ஓர் வார இறுதி விடுமுறைக்கு பின் திங்கட்கிழமை காலை வகுப்பினுள் நுழைந்தார் ஆசிரியை சுமதி. அவருக்கு ஒரு வழக்கம் இருந்தது. அது வகுப்பறைக்குள் நுழைந்ததுமே மாணவர்களை பார்த்து லவ் யூ ஆல் என்று சொல்வது. அன்று தான் சொல்வது பொய் என்று அவருக்கு தெரியும். ஆம், வகுப்பினுள் ஒரே ஒரு மாணவனை மட்டும் அவரால் நேசிக்க முடியவில்லை. ஒழுங்காக உடுத்தாத உடை, எதிலுமே ஒழுக்கம் இல்லாமல், சுட்டிக்காட்டுவதற்கு எந்த ஒரு சிறப்புத்தன்மையும் இல்லாத டெடி என்கின்ற டேவிட். அவனிடம் மட்டும் ஆசிரியை சுமதி நடந்து கொள்ளும் விதம் வித்தியாசமானது. எந்த ஒரு தவறான விஷயத்திற்கும் அவனையே உதாரணம் காட்டினார். எந்த நல்ல விஷயத்திற்கும் அவனை நிராகரித்தார். அவ்வாண்டிற்கான காலாண்டு பரீட்சை வந்தது. முன்னேற்ற அறிக்கைகள் வகுப்பாசிரியர்களிடமிருந்து தலைமை ஆசிரியரின் கையெழுத்திற்கு அனுப்பப்பட்டது. ரிப்போர்ட் கார்டுகளை பார்வையிட்டு கையொப்பமிட்டு கொண்டிருந்த தலைமை ஆசிரியர் ஆசிரியை சுமதிக்கு அழைப்பு விடுத்தார். அவர் வந்ததும் முன்னேற்ற அறிக்கை என்பது ஒரு பிள்ளையின் முன்னேற்றத்தை அறிவிக்க வேண்டும். தன் பிள்ளைக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என்ற நம்பிக்கையை பெற்றோருக்கு தர வேண்டும். நீங்கள் எழுதியிருப்பதை பார்க்கும்போது பெற்றோர் அவன் மீது நம்பிக்கை இழந்து விடுவார்கள் என்று டெடியின் முன்னேற்ற அறிக்கையை சுட்டிக்காட்டினார். ஆனால் ஆசிரியை சுமதியோ, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அவனை பற்றி எழுதுவதற்கு என்னிடம் ஒரு நல்ல விஷயம் கூட இல்லை என்றார். தலைமை ஆசிரியர் அலுவலக ஊழியர் ஒருவரிடம் டெடியின் கடந்த கால முன்னேற்ற அறிக்கைகளை கொண்டு வந்து சுமதியிடம் கொடுக்குமாறு பணிந்தார். அறிக்கைகள் கொண்டு வரப்பட்டன. ஒவ்வொரு ஆண்டாக விரித்து படிக்கத் தொடங்கினார் சுமதி. 3ஆம் வகுப்பு அறிக்கையில் வகுப்பின் மிக திறமையான மாணவன் டெடி என இருப்பதைக் கண்டு தான் வாசிப்பதை நம்ப முடியாமல் அதிர்ச்சி அடைந்தார் சுமதி. 4ஆம் வகுப்பு அறிக்கை சொன்னது, டெடியின் தாய் புற்றுநோய் முற்றிய நிலையில் உள்ளார். அதனால் டெடியின் மீது முன்னர் போல் அவரால் அக்கறை காட்ட முடியவில்லை. அதன் விளைவு அவனிடம் தெரிய ஆரம்பிக்கிறது. 5ஆம் ஆண்டு அறிக்கை இவ்வாறு சொன்னது, டெடியின் தாயார் இறந்துவிட்டார். அவன் மேல் அக்கறை காட்டும் உறவு தேவைப்படுகிறது. இல்லையேல் நாம் அந்த குழந்தையை இழந்து விடுவோம். கண்களில் கண்ணீருடன் சுமதி நின்று கொண்டிருந்தாள். தலைமை ஆசிரியரை பார்த்து, என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று உறுதியோடு கூறினார். அடுத்த திங்கள் காலை ஆசிரியை சுமதி வகுப்புக்குள் சென்று பிள்ளைகளை பார்த்து வழக்கம் போல் லவ் யூ ஆல் என்றார். இம்முறையும் தாம் பொய் சொல்கிறோம் என்று அவருக்கு தெரியும். ஏனென்றால் தற்போது மற்ற குழந்தைகளை விட டெடி என்னும் டேவிட் மீது அவரது அன்பு அளவு கடந்திருந்தது. டெடியின் தன் அணுகுமுறையை மாற்றிக்கொள்வதென்று அவர் தீர்மானித்திருந்தார். அதன் பின் ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் டெடியின் பெயர் உச்சரிக்கப்பட்டது. ஒவ்வொரு தவறான உதாரணங்களின் போதும் அவன் பெயர் கவனமாக தவிர்க்கப்பட்டது. அவ்வாண்டின் பள்ளி இறுதி நாள் வந்தது. எல்லா மாணவர்களும் தம் ஆசிரியருக்கென பரிசுகள் கொண்டு வந்திருந்தார்கள். அவற்றினுள் ஒரு பெட்டி மட்டும் ஒரு பழைய செய்தித்தாளால் சுற்றப்பட்டிருந்தது. ஆசிரியை சுமதிக்கு அதை பார்த்ததுமே அது டெடியிடமிருந்துதான் வந்திருக்க வேண்டும் என்று உள்ளுணர்வு சொல்லியது. முதலில் அதையே பிரித்தார். பிரித்ததும் அதனுள் பாதி உபயோகித்த சென்ட் பாட்டில் ஒன்றும் சில கற்கள் விழுந்த பிரேஸ்லெட் ஒன்றும் இருந்தது. அந்த பொருள் டெடியுடையது என்று புரிந்து கொண்ட வகுப்பறை முழுவதும் சிரிக்கத் தொடங்கியது. ஒன்றுமே சொல்லாமல் ஆசிரியை சுமதி அந்த வாசனை திரவியத்தை தன் மீது பூசிக்கொண்டார். அந்த பிரேஸ்லெட்டை எடுத்து தன் கையில் அணிந்து கொண்டார். மெலிதாக ஒரு புன்னகையுடன் டெடி சொன்னான், இப்போது உங்களிடம் இருந்து என் தாயின் வாசனை வருகிறது. இறப்பதற்கு முன் அவர் இறுதியாய் வைத்திருந்த சென்ட் இதுதான். இந்த பிரேஸ்லெட் தான் பெட்டிக்குள் வைக்கும்போது அவரின் உடலில் இருந்து அகற்றப்பட்டது. ஓராண்டு கழித்து ஆசிரியை சுமதியின் மேஜையில் ஒரு கடிதம் கிடந்தது. ஐ ஹவ் சீன் ஃபியூ மோர் டீச்சர்ஸ், பட் யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர் ஐ ஹவ் சீன் எவர். வித் லவ் டெடி. ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலும் ஒரு கடிதம் கிடைத்தது அதே வரிகளுடன். ஐ ஹவ் சீன் ஃபியூ மோர் டீச்சர்ஸ், பட் யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர் ஐ ஹவ் சீன் எவர். வித் லவ் டெடி. ஆண்டுகள் பல வேகமாக உருண்டோடின. அவர்களுக்கு இடையே தொடர்பு எப்படியோ அறுந்து போனது. ஆசிரியை சுமதியும் ஓய்வு பெற்றிருந்தார். பல ஆண்டுகளுக்கு பின்னர் அவருக்கு ஒரு கடிதம் வந்து சேர்ந்தது டாக்டர் டேவிட்டிடமிருந்து. டியர் சுமதி டீச்சர், I have seen many more people in my life.
You are the best teacher I have ever seen. Now I'm going to get married. I can't dream of my marriage without your presence. I am your loving Teddy, டாக்டர் டேவிட். அத்துடன் போய் வர விமான டிக்கெட்டுகளும் இணைக்கப்பட்டிருந்தது. ஆசிரியை சுமதிக்கு இருப்பு கொள்ளவில்லை. அவரிடம் அந்த சென்ட் பாட்டில் தற்போது இல்லை. பிரேஸ்லெட் பாதுகாப்பாக இருந்தது. அதை அணிந்து கொண்டு திருமணத்திற்கு புறப்பட்டார். அங்கு சென்று பின் இருக்கையொன்றில் அமர முற்பட்ட போது அங்கிருந்த ஊழியர்கள் அவரை எப்படியோ அடையாளம் கண்டுகொண்டு முன்வரிசையில் இருந்த ஆசனம் ஒன்றை நோக்கி அழைத்துச் சென்றார்கள். அவருக்கு என ஒதுக்கப்பட்டிருந்த அந்த ஆசனத்தில் எழுதப்பட்டிருந்தது மதர். திருமணம் முடிந்தது. டேவிட் தனது புது மனைவியிடம் சுமதியை அறிமுகம் செய்து வைத்தார். இவர் மட்டும் இல்லை என்றால் நான் இன்று இந்த இடத்தில் நின்றிருக்கவே முடியாது. தியேட்டரின் கண்களில் கண்ணீர். ஆசிரியை சுமதி பெண்ணை பார்த்து சொன்னார், டெடி இல்லை என்றால் ஒரு ஆசிரியர் தன் மாணவர்களுக்கு முதலில் ஒரு தாயாக இருக்க வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கவே முடியாது என்று. இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய ஆசிரியர்களே, உங்கள் வகுப்பிலும் ஒரு டெடி இருக்கிறான். உங்கள் உதவிக்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான். இது போன்ற நெஞ்சை வருடும் கதைகளை கேட்க ரதீஸ் டாக்கிங் ஷோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கொடுக்க போற ஒரு லைக் இந்த கதை நிறைய பேர்த்த சென்றடைய உதவியா இருக்கும். நண்பர்களுடன் பகிர்ந்திடுங்கள். என்னோடு இணைந்திருங்கள். என்றும் மகிழ்ந்திருங்கள். நான் உங்கள் அன்பு தோழி ரதி.